Taste the Daily. Hola! Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays. Pan America shirts, trousers, jeans, t-shirts and blazers. நிறைய collections கம்மி priceல. நான் கழுவுற தண்ணியில கூட கை வைக்க தகுதி இல்லாத நீ நான் குடிக்க தண்ணியில வந்து கை வைக்கிறியா? இந்த படத்தோட ட்ரைலருக்கு கீழே வந்து கமெண்ட்ஸை பற்றி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய பேர் சொல்லியிருந்தது என்னென்னா, என்னப்பா மறுபடியும் ஜாதி படமா, எப்போ பார்த்தாலும் ஜாதி படமா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஜாதி படம் தான், அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. தீரன்ற ஒரு ஸ்கிரிப்ட் நான் எழுதும் போதே தனுஷ் சார் வச்சு பண்ணலாம் அப்படின்னு மாரி செல்வராஜ் சார் கூப்பிடலாம், நம்ம ப்ரொடியூசராக இருக்கும். ஸோ அவர்கிட்ட போய் சார் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குது, நீங்களே டெவலப் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபஸ்ட்டு யோசிச்சது. ஸோ நம்மளோட ஓன் ஸ்கிரிப்டை வந்து நம்மளே பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் தனுஷ் சார் மாரி செல்வராஜ் சார்லாம் இந்த படத்தை எடுத்திருந்தாங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு உலகமே கொண்டாடும். இந்த மாதிரி கீழே இருக்கிறவங்க மேலே வரணுங்கிறதுக்காகத்தான் பெரியார், அம்பேத்கர், ஜோதிராவ் புலேன்னு எல்லாரும் பாடுபட்டாங்க. நம்ம எதுக்கு சார் ஹீரோ அங்கங்கே தேடிக்கிட்டு அதை குடிச்சிட்டு அது கால்ச்சல் தேடிட்டு அது பெரிய ப்ராசஸ். நீங்களே பண்ணுங்க சார், உங்கள் லைஃபு, உங்கள் அனுபவம், நீங்கள் உங்கள் நடந்த பயோகிராஃபி, உங்களை தவிர யாரும் இதை வந்து சிறப்பாக பண்ண வாய்ப்பே கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எப்படின்னு இருக்கீங்க எல்லாரும்? ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்டர்வியூ ஸ்டார்டிங்லேயே படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ட்ரைலருக்கு கீழே வந்து கமெண்ட்ஸை பற்றி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய பேர் சொல்லியிருந்தது என்னென்னா, என்னப்பா மறுபடியும் ஜாதி படமா, எப்போ பார்த்தாலும் ஜாதி படமா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு உங்களோட பதில் என்ன? கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா இன்னும் படம் பார்க்கலாம். அவங்க படம் பார்த்தாங்கன்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம ராங்காக கொஸ்டின் எழுதி போயிருக்கோம், கமெண்ட்ஸில் படியிருக்கோன்றது. எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, நம்ம ஆடியன்ஸ் மக்கள் தான். ஏன்னா ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்கிறது ஆடியன்ஸ் தான். அவங்க தான் தெய்வம், அவங்க தான் கடவுள். அவங்க இல்லாமல் இண்டஸ்ட்ரியே கிடையாது. அவங்க தான் நம்மளை வாழ வைக்கிற தெய்வங்கள். கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் இல்லாமல் ஒரு படம் பண்ணவே முடியாது. எவ்வளோ கோடியாக படம் தான் சரி, நம்ம தமிழ் ஆடியன்ஸ் மக்களோட சப்போர்ட் இல்லாமல் ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. அதே மாதிரி உங்களை மாதிரி மீடியாக்கள் சப்போர்ட் இல்லாமல் ஒரு இன்ச்சு கூட எங்களால் நகர முடியாது. உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவைப்படுது, மக்களோட சப்போர்ட்டும் அவங்களோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு தேவைப்படுது. அந்த கமெண்ட் என்னென்னா, அவங்க எல்லாமே நானும் பார்த்தேன். என்னங்க வழக்கமான ஜாதி படமா தயவு செய்து படத்தை பாருங்கள், அப்புறம் நீங்களே உணர்வீங்க. என்னென்னா ஜாதி படம் தான், அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம காந்தார படம் பார்த்திங்கன்னா அவங்களோட நேட்டிவிட்டி ஒன்று சொல்லியிருப்பாங்க, அவங்களோட மக்களோட நேட்டிவிட்டி இருக்கும். அந்த மாதிரி நம்ம தமிழ் மக்களோட ஒரு நேட்டிவிட்டி ஒன்று இருக்குது. இது வரைக்குமே யாருமே அந்த பேக்ட்ராப் காமிக்கவே இல்லை. எந்த படத்துலையும் தமிழ் சினிமா சொல்ல தமிழ் மக்களுக்குன்னு ஒரு நேட்டிவிட்டிவான ஒரு கலாச்சாரம் இருக்குது, ஒரு கல்ச்சர் இருக்குது. கருப்பசாமி பேக்ட்ராப்பில் அப்படி ஒரு நேட்டிவிட்டிவான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. அதுக்கும் ஜாதிக்கும் சம்மந்தமே கிடையாது. எல்லா மக்களும் ஒற்றுமையாக பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. இந்த ஜாதி பீப்புள்ஸாக வந்து படம் பார்க்கணும், இந்த ஜாதி பீப்புள்ஸாக வந்து சத்தியமாக அது கிடையவே கிடையாது. ஒட்டு மொத்த சேர்ந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். அப்படி ஒரு விருந்தாக அந்த படம் கண்டிப்பாக இருக்கும். லாஸ்ட் ½ அன் ஹவர் காந்தாரா எப்படி ஒரு மிஸ்மினிசம் பண்ணிச்சு, லாஸ்ட் ½ அன் ஹவர் அந்த மாதிரி ஒரு மிஸ்மினிசம் இந்த படம் பண்ணும். இது தயவு செய்து இது ஜாதி படமாக மக்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், ரொம்ப பணிவாக அன்பாக கேட்டுக்கிறேன். இது ஜாதி படமே கிடையாது. ஜாதி கொஞ்சம் லைட்டாக கலந்துருக்கு, அவ்வளோதான். அதை தாண்டி ஒரு புது விஷயம் இருக்குது, புது விருந்து இருக்குது இந்த படத்தில். நீங்கள் பார்த்துட்டு என்னடா இவ்வளோ பேச்சு ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல் கண்டிப்பாக இருக்குது. டைரக்டர் சொன்னதை விட அதிகமாக தான் இருக்குது. இதில் உங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய விருந்தாக இருக்கும், நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன். அடுத்த கமெண்ட்டு என்ன போட்டிருந்தாங்கன்னா, அப்போ அஜித் ஹீரோ இல்லையா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. இதற்கு என்ன பதில்? இங்கே படத்தில் ஹீரோ இல்லையா அது முக்கியம் கிடையாது. இந்த படத்தில் எல்லாருமே ஹீரோ தான். ஆனால் கதை தான் ஹீரோ, ஸ்கிரிப்ட் தான் ஹீரோ. சொன்ன என் நண்பன் எப்போயுமே லைஃப்பில் எடுத்து கொடுப்போம், அதே மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கு. அப்படி ஸ்கிரிப்ட் தான் ஹீரோ. ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார் இவர் தான் படத்தோட ஹீரோ, இவர் தான் சார் தான். என்னென்னா 3 வித காலகட்டங்கள் வருவார். ஷூட்டிங்ஸ் படம் ஒரு சுவாரஸ்யம் நடந்தது. இப்போ இருக்கிற கெட்டப்பு, இந்த கெட்டப்பில் தான் ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ்பேக் எடுத்துட்டோம். அப்படியே இவர் பையனாக வரணும். இவருக்கு ஒரு பையன் பிறப்பான், இனியா மேடப்புக்கும் இவருக்கும் ஒரு சன் பிறப்பான். அந்த பையனாக வரணும், ஒரு சின்ன பையனாக வரணும். இவர் என்ன பண்ணால் இப்போ இருக்கிற கெட்டப்பில் நடிச்சு முடிச்சிட்டார் ஃப்ளாஷ்பேக்கில். அப்புறம் நானும் இவரெல்லாம் போய்ட்டு செய்யார். இது வந்து செய்யரை சுற்றி நடக்கிற ஒரு கதை தான், ஸ்கிரிப்ட் தான். மேட்ரு ஒன்றுமே கிடையாது. இவர் ஹீரோ தான். இவர் ஹீரோனா இவர் சின்ன ஹீரோ. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ தளபதி படம் வந்துச்சு, யார் ஹீரோன்னு நீங்கள் சொல்ல முடியுங்க? பையன் ஹீரோவா, அப்பா ஹீரோவா? விஜய் ஹீரோ, அவ்வளோதான். அதுதான். இப்போ நான் வந்து இவர் வயசில் பண்ண முடியாது. ஸோ நானும் ஹீரோ, அவரும் ஹீரோ தான். இப்போ அப்பா ஹீரோமே பையனும் ஹீரோவாக தானே இருக்க முடியும்.
சிம்பிள் அவ்வளோதான். சரி, 2 பேருமே ஹீரோ தான். இன்டர்வியூலேயே ஒரு ட்விஸ்ட்டு வைப்போம் தலைவா. ஒரு ட்விஸ்ட்டு இப்போ கதையில் தானே ட்விஸ்ட் பார்ப்பீங்க, ஒரு திரைக்கலை ட்விஸ்ட் பார்ப்பீங்க. அது மாதிரி ஒரு இன்டர்வியூக்குள்ளே வந்து எங்கள் டைரக்டர் சார் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு. வெயிட் அண்ட் சீ. நீங்கள் கேட்டே இருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்கன்னா அப்போ ஸ்கிரிப்ட் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. எல்லாமே சொல்லிடுவார். நீங்கள் கேட்டீங்கன்னா அதுதான் சொல்லிட்டு இருக்காரு, அதை நானும் கேட்டுட்டு இருக்கேன். ஓகே சார், எங்கள் டைரக்டர் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடு, பயங்கரமான ஸ்பீடு. ஏன்னா ஒரு டைரக்டர் சார் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க சார், இத்தனை நாளுக்குள்ளே ஒரு நாளைக்கு இத்தனை சீன் எடுத்தாங்கன்னா இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ ஆர்டிஸ்ட் வர்றாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு இவ்வளோ பட்ஜெட் அந்த விஷயம் சொல்லிட்டு சார் வந்து சொல்லிட்டாரு. ஆனால் அவர் டைரக்டர் சார் வந்து எல்லா விஷயத்தையும் மண்டத்தில் ஏற்றுக்கிட்டு நம்ம கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்பீடாக இருப்பார். டக்கு டக்கு டக்குன்னு இந்த சீனுக்கு முடிச்சோன்னா இந்த ஆர்டிஸ்ட் இந்த லொக்கேஷன் முடிச்சோன்னா அங்கே இங்கே அப்படி பறந்துக்கிட்டே இருப்பார். பரபரன்னு லாஸ்ட்டாக எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பூசணிக்கு சுற்றுவாங்க தெரியுங்களா? பூசணிக்கு சுற்றுற கூட மறந்துட்டாருங்க அவர். அவ்வளோ ஸ்பீடா ரெடி அடுத்த என்ன ஷேட், அடுத்த என்ன சீன், அப்படியே போய்கிட்டே தான் இருக்காரு. பூசணிக்காவே சுத்தலாம். ஏன்னா ஒரு படத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஓப்பனிங் டேட்ஸ் மைண்டில் வச்சுக்கிட்டு எண்டு டேட்டு கரெக்டாக வச்சுக்கிட்டு நெசூரெலாம் முடிச்சதுக்கப்புறம் பூசணிக்கு சுற்றுவாங்க படம்லாம் முடிச்சதுக்கப்புறம். ஆனால் எங்கள் டைரக்டர் சார் அப்படிலாம் பண்ணவே இல்லை, போய்கிட்டே இருக்காரு. ஏன்னா கேட்டேன்னா சார் முடிஞ்சு சார் அசோசியேட் டேரக்டர்லாம் சார் முடிஞ்சு சார் அந்த சீக்வன்ஸ் எடுத்தாச்சா அப்போ போய்கிட்டு இருக்க வேண்டிய. ஆமாம், நம்ம பூசணியே சுத்தவே இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு ஸ்பீடு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டேரக்டர், ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, அந்த படங்களில் நீங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கிறதும், இப்போ டெபியூவாக வர ப்ரொடியூசர் டேரக்டர் அவங்களோட படங்களில் ஒரு பார்ட்டாக இருக்கணும், அதற்கும் ப்ரொமோஷன்லாம் போய் அட்டன் பண்ணுறது, தென் அதை நீங்கள் எந்த அளவுக்கு பார்ப்பீங்க, பிரித்து பார்ப்பீங்களா? ஓகே, இது வந்துட்டு ஒரு சின்ன பட்ஜெட் படம், அது வந்து பெரிய பட்ஜெட் படம், அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார் படம் சார் அவ்வளோதான். பெரிய படம் சின்ன படம் அதெல்லாம் கிடையாது. படம் அது இதே கேமரா தான், இது இதே கேமரா தான், அது இதே ஆர்டிஸ்ட் தான், அதுவும் இதே ஆர்டிஸ்ட் தான். அதனால் வந்து ஒரு படம். ஏன்னா இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புது ப்ரொடியூசர் வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம பண்ணிட்டோம்னா அவங்க வந்து நிறைய படங்கள் எடுப்பாங்க. அந்த நிறைய படத்தில் நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இப்படி ஒவ்வொரு நடிகர்களும் ஒவ்வொரு டைரக்டர் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து நிறையா படம் எடுப்பாங்க. இப்போ சில பேர் அது எப்படி நான் சொல்கிறேன்னு தெரியல, சில பேர் நம்ம தான் வளர்ந்துட்டோமே எதுக்கு நம்ம வரணும், வேணாம் விடு நம்ம பார்த்தோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி அவாய்ட் பண்ணுறதுனால தான் சில ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து சரி போதுங்க நமக்கு ஒரு படம் எடுத்தோம் 2 படம் எடுத்துட்டோம் போதும்னு சொல்லிட்டு வேறு பிஸ்னஸுக்குன்னு போயிடுது. இப்போ நம்ம நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வர்ற ப்ரொடியூசர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம்னா அந்த ப்ரொடியூசரும் நல்லா இருப்பாங்க, நம்மளும் நல்லா இருப்போம். கண்டிப்பாக அது எல்லார் மைண்ட்லையும் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. இப்போ இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டரில் இதுக்கு அந்த சிட்டி பேஸில் இருந்துட்டு டக்குன்னு ஒரு கிராம சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது எப்படி நீங்கள் அடாப்ட் ஆனீங்க ஃபஸ்ட்டு? இல்லை, எனக்கு என்னென்னா ஒரு படம் இந்த ரிலீஸ் ஆகலை, நான் வந்து ஒரு 10-12 வருஷம் இருக்கும். அது வந்து மணிவண்ணன் சாரோட நடித்தேன். அதுதான் அவரோட கடைசி படம். அது அந்த டைம் தான் மணிவண்ணன் சார் இறந்தார். பட் அது படம் வெளியே வரல. அந்த டைம் தான் நான் ஃபஸ்ட்டு வில்லேஜ்னால் என்ன, பொள்ளாச்சியோட அந்த வில்லேஜோட அதுக்கு வந்து நான் இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். அப்போவே எனக்கு புரிஞ்சுது, ஓகே இங்கே அப்படி தான். ஆனால் அது எனக்கு ஈஸியாக இல்லை. அது நான் இன்னொரு தடவை பண்ணணுமா அப்படின்னா நான் கண்டிப்பாக யோசிச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஜென்ரலாகவே கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். ஏன்னா அங்கே இப்போ வில்லேஜ் சாப்பாடெலாம் வந்து பயங்கர காரம். நான் செய்யாறுலலாம் இருக்கும்போது என்னங்க இது என்ன தொட்டாலும் காரமாக இருக்குது, கொஞ்சம் கூட காரம் கம்மியாக இல்லையே, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே எனக்கு வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு ஆல்ரெடி பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் இது எந்த மாதிரி இது இமோட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால் எனக்கு அது பெருசாக ஒன்றும் கஷ்டமாக எனக்கு தெரியல. மேபி ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து இப்போ அவர் சொன்ன மாதிரி அது ரொம்ப நேட்டிவ் கலந்த ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே அவர் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் முன்னாடி நாளே எனக்கு சொல்லித்தாரு. எனக்கு அந்த வீடியோலாம் எனக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த ஊரில் எப்படி பேசுவாங்க, அந்த ஒரு ஸ்லாங்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அவர் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே உங்களோட ஒரு சீனியர் ஆக்டர்ஸ். நீங்கள் வந்து இப்போ அப்கமிங்கில் வந்துட்டுருங்க, இவங்கள்ட்ட இருந்து என்னென்ன அட்வைஸ், தென் வந்துட்டு இவங்கெல்லாம் செட்டுக்குள்ளே இருக்கும்போது என்ன மாதிரி டிஸ்கஷன்? இப்போ நீங்களும் சென்ட்ராய் அண்ணெல்லாம் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிருக்கீங்க விவி ஜோடியிலேருந்து. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிப்பீங்க? நீங்கள் அவருக்குலாம் ஏதாவது சொல்லுவீங்களா கரியர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம்? எங்கள் 2 பேருக்கும் காம்பினேஷனே இல்லை. ஓகே, என்ன இல்லை, இப்போ இவருடைய காம்பினேஷனை வந்து எனக்கு சென்ட்ராயா சின்ன வயசாக ஒருத்தர் நடித்தார். பரவாயில்ல, சொல்லிடுங்க. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா இப்போ இவர் அவர் நடிச்சிருக்காருல, சின்ன சென்ட்ராயா ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது. என்ன கதை எழுதும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, சின்னதாக இருந்தது, பெருசாக இருந்தது, மிடிலாக இருந்தது, அப்படியே இருக்கும்போது சரி ஓகே
சரி ஒருத்தர் சரி இந்த கேரக்டருக்கு நரேன் சாருடைய பையனாக வந்து ஒரு கேரக்டர் வேணும்னு சொல்லி இப்போ நரேன் சார் வந்து நல்லா பல்காக இருக்கார், குண்டாக இருக்கார். அவர் மாதிரியே ஒரு பையன் வேணும்னு சொல்லி குண்டாக இருக்கிற ஒரு பையனை வந்து அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரை போட்டு எடுத்துட்டாங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்போ கார்த்தி சார் வந்து இல்லைங்க சென்ட்ராயன் கண்டிப்பாக என் படத்தில் நடிச்சே ஆகணுங்க, ஏன்னா சாருடைய படம் முன்னாடி ஒரு படம் நடிச்சிட்டேங்க, என்னை ரொம்ப பிடிக்கும். அப்போ சென்ட்ராயன் கண்டிப்பாக நடிச்சான்னு சொன்னோன்னா அப்போ டைரக்டர் சார் வந்து இல்லை சரி ஓகே சரி சென்ட்ராயனுக்கு இந்த ரோல் போட்டுக்கலாம்னு சொன்னாங்க. நண்பன் வந்து எந்த அது சொன்னார் சார் சொன்னதுக்கப்புறம் அவர் சரி ஓகே அம்மா சென்ட்ராயன் நம்ம ஃப்ரெண்டு பழைய ஃப்ரெண்டு நாங்களாம் சொல்லிட்டு ஓகேன்னு ஸ்டிக் பண்ணிட்டாரு. எழுதிட்டாரு, வர சொல்லிட்டாரு. நானும் போய் நடிச்சிட்டேன். அப்போ காட்டுறாரு பிரதர் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் தான், இவர் வந்து சின்ன சென்ட்ராயன், இவர் வந்து இப்படி இருக்காரு, நீங்கள் வந்து இப்போ இவர் போயிட்டாரு, நீங்கள் அடுத்து நீங்கள் நடிக்கிறீங்கட்டாங்க. நான் பார்த்தேன் என்னங்க சென்ட்ராயன் இப்படி இருக்காரு, பார்த்தா செம்ம பல்காக இருப்பார் அவர். ஆமாம், ஆனால் உண்மையிலேனுங்க இப்போ சில பேர்லாம் வந்து ஒரு தடுமாற்றம் வரும். ஐயோ இந்த கேரக்டர் போட்டு எடுத்துட்டோம், இப்போ இந்த ஆர்டிஸ்ட் வர்றாங்க என்ன பண்ணுறது, அப்போ ரீஷூட் பண்ணணும், சரி வேணாம் பண்ண முடியாது, அப்போ சென்ட்ராயன் வேணான்னு சொல்லுங்க அடுத்த படத்தை கொடுத்துடலாம் அப்படி சொல்லுவாங்க, ஏதோ சம்திங் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் டைரக்டர் தோரணை வந்து சிம்பிள் சூப்பர் டேலண்ட் எக்ஸ்ட்ரானரி பியூட்டிஃபுல் ஃபேண்டாஸ்டிக் தான் நான் சொல்லுவேன். ஒரே டைலாக்ல மாற்றிட்டாரு. இப்போ வந்து நான் வந்து என்னுடைய ஓப்பனிங்கில் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பேன். அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவள் எங்கள் அம்மா வந்து பேசுவாங்க சாப்பிடுப்பா நல்லா சாப்பிடுப்பா இந்தாப்பா சாப்பிடு. என் பிள்ளை எப்படி இருந்தான், எவ்வளோ குண்டா இருந்தான் தெரியுமா, எப்படி இருந்தான், இந்த பாலா போன சுகர் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு போச்சு என் பிள்ளையோட உடம்பு. அதுக்கு ரீசன் அப்படி வச்சுட்டாரு, டைலாக்ல மாத்திட்டாருங்க. இந்த சுகர்னு ஒரு வார்த்தையை போட்டு கரெக்டாக ஃபுல்லாக பண்ணிட்டாரு. இப்போ நம்ம படமாக பார்க்கும்போது கரெக்டாக இருக்கு. ஆமாம், அப்போ சென்ட்ராயனுக்கு சுகர் வந்ததுனாலதான் ஒல்லி ஆயிடுச்சு. ஆடியன்ஸுக்கு என்னன்னா எப்பவுமே லாஜிக் ஃபுல் பண்ணணுங்க, எப்பவுமே அது கரெக்டாக தான் ஏற்றுப்பாங்க. ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு இந்த சீரன்ற ஒரு ஸ்கிரிப்ட் நான் எழுதும் போதே எனக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஞாபகம் இருந்தாருன்னா தனுஷ் சார் வச்சு பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா அது பெரிய இல்லை பெரிய பட்ஜெட், அது தனுஷ் சார் வச்சு பண்ணலாம், மாரி செல்வராஜ் சார் கூப்பிடலாம், நம்ம ப்ரொடியூசராக இருக்கும். ஸோ அவர்கிட்ட போய் சார் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குது, நீங்களே டெவலப் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபஸ்ட்டு யோசிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்லாம் நம்ம சினி ஃபீல்டில் பட்ஜெட்டில் நம்ம யோசிச்சது வந்து வேண்டாம், ஸோ நம்மளோட ஓன் ஸ்கிரிப்டை வந்து நம்மளே பண்ணால் நல்லா இருக்கும்ல. ஸோ நம்ம அனுபவிச்சிருக்கிற ஒரு வழியை வந்து ஒருத்தவங்க கிட்ட சொல்லி நம்ம எடுக்கணும். ஆனால் தனுஷ் சார் மாரி செல்வராஜ் சார்லாம் இந்த படத்தை எடுத்திருந்தாங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு உலகமே கொண்டாடும், அந்தளவுக்கு ரீச் ஆகும். பட் எங்களோட டீமுக்கும் நான் அதுதான் சொல்கிறோம், இப்போ எங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இந்த படம் அந்த மாதிரி ஒரு படம் தான். ஸோ நாங்கள் எடுத்த விதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுச்சு, இந்த படம் ஒரு சமுதாயத்தில் உள்ள ஒரு அக்கறையை நம்ம வெளிப்படுத்தணும். அப்படி நான் எழுதும் போதே ஒரு விஷயம் வந்துச்சு. நானே வந்து என்ன பண்ணேன்னா டைரக்டர்கிட்ட கதை சொன்னேன். டைரக்டர் என்கிட்ட ஒரு கதை சொல்ல வந்தார். இல்லைங்க வேணாம், எனக்கு ஒரு கதை இருக்குது பண்ணி கொடுங்கன்னா அவர் ஓகே சொல்லிட்டார். அதுக்கப்புறமா நான் வந்து வெளிப்படுத்தின ஒரு விஷயம் வந்து நான் ஹீரோவை பண்ணலான்னு இருக்கேன் இந்த படத்தில் அப்படின்னு. அவர் என்னை பார்த்துட்டு சார் பண்ணலாமா, முடியுமா, தரலமாக பண்ணலாம், ஆனால் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் அவர் கொண்டு வந்தார் பார்த்தீங்களா, அப்பா கேரக்டர் நீங்களே பண்ணிவிடுங்க அப்படின்ட்டார். ஆக்சுவலாக அப்பா கேரக்டர் வந்து நான் வேற ஒரு சமுத்திரகாணி சார் பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அப்பா கேரக்டர் இந்த வேஷம்லாம் அவர் தான் போகணுன்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த வேஷம் கிடையாது, இந்த கேரக்டர் அப்பா கேரக்டர் வந்து சமுத்திரகாணி சார் தான் பண்ணுற மாதிரி இருந்தது. இவர் என்ன சொல்லிட்டார் டைரக்டர், வேணாம் சார் நீங்களே பண்ணிவிடுங்க. நான் சொன்னேன் எப்படி பிரதர் வேரியேஷன் கொடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு. பண்ண முடியும் சார் அப்படின்னு டோட்டலாக சேஞ்ச் பண்ணாங்க. கேரக்டர் வந்து அப்படியே டோட்டலாகவே அப்பா பையனுக்குள்ள கேரக்டர் அப்படியே மாற்றினாங்க. பையனோட ஃபேஸ் வந்து ஆஜித் பிரதருக்கு வந்து செட் ஆகணும். ஸோ அது பண்ணி சிங்க் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சு. சரி ஓகே எல்லாம் பர்ஃபெக்ட் அப்படின்னு. அதே மாதிரி இவரோட சின்ன வயசு கதை வந்து என் பையன் பண்ணியிருப்பான். இவரோட சின்ன வயசு ரோல் அவரோட ஃபேஸையும் இவரோட ஃபேஸையும் வச்சு மேட்ச் பண்ணும்போது அதுக்கும் கொஞ்சம் சூட் ஆச்சு. இல்லைனா வேறு பையனை தான் போட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்த்து தான் நம்ம அதை ஷூட்டிங்கே போகணும். ஒரு ப்ரொடியூசராக இருக்கார், அவர் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது அவர் ஒரு ஆக்டராக நீங்கள் அந்த ஃபஸ்ட் நடிக்கும் போது உங்களுக்கு எந்தளவுக்கு நம்பிக்கை இருந்தது, ஓகே ஹி கேன் ஆக்ட் அப்படின்ற அந்த விஷயங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு ப்ரூவ் ஆச்சு? இல்லைன்னா சார் வந்து ஸ்கிரிப்ட் சொல்லும்போது என்னென்னா அது வந்து ஒரு ஜாதி கதையாக எனக்கு தோணவே இல்லை. ஜாதி இருக்குது, ஆனால் அது ஜாதி இல்லை. இது கண்டிப்பாக இது வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்க வேண்டிய ஒரு ஸ்கிரிப்ட் தான். சும்மா ஏதோ வந்து ஒரு ப்ரொடியூசர் கஷ்டாரு, எனக்கு ஒரு டைரக்ஷன் வாய்ப்பு கொடுத்துட்டாரு, சத்தியமாக அப்படி ப்ராஜெக்ட் ஆரம்பித்தா படமே கிடையாது. எந்த ஸ்கிரிப்ட் மக்களோட போய் சேர்ந்த ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். இது ஏன் இந்த ஸ்கிரிப்டாக தேங்கி கிடக்கணும், சாரோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை அப்படின்னும்போது அதை வெளியில் கொண்டு வரத்துக்கு சாரு தான் முக்கிய இருந்தது. சார் இது வந்து நான் ராஜேஷோட அசிஸ்டண்ட்டு தான், அவருடைய அசிஸ்டண்ட் தான்.
ஆனாலும் உங்கள் ஸ்கிரிப்ட் எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. என் ஸ்கிரிப்டை விட உங்கள் ஸ்கிரிப்ட் என்னென்னா நான் ஸ்கிரிப்ட் சொல்ல போகும்போது அவரோட வழி நடந்தது, இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு பெரிய அது நிறைய போராட்டம்லாம் நடந்தது, அது நிறைய விஷயம் நடந்தது. இன்றைக்கி இறைவனோட ஆசீர்வாதத்தோட படம் சூப்பராக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. என்னென்னா சார் வந்து கதை கேட்டு எல்லாம் முடிட்ட போது இவர் கேட்டேன் என்னன்னா சார் நீங்களே இவரும் சொன்னார், நானும் சொன்னேன் சார் நம்ம எதுக்கு சார் ஹீரோ அங்கங்கே தேடிக்கிட்டு அதை பிடிச்சிட்டு அது கால்ச்சல் தேடிட்டு அது பெரிய ப்ராசஸ்ஸு, நீங்களே பண்ணுங்க சார். உங்கள் லைஃபு, உங்கள் அனுபவம், நீங்கள் நடந்த பயோகிராஃபி, உங்களை தவிர யாரும் இதை வந்து சிறப்பாக பண்ண வாய்ப்பே கிடையாது. என்னன்னா இவர் ஒரு கற்பனையில் வந்த கதைனா யாரும் ஹீரோ தேடலாம், கற்பனையில் வந்த கதைனா இவர் லைஃப்பில் நடந்த சம்பவம், இவரை தவிர யாரும் நம்ம எதுக்கு இப்போ ஹீரோ தேடிக்கிட்டு அதுக்கு டைம் வேஸ்ட்டு. அதனால் சாரே பண்ண சொன்னேன். வேலைன்னு வந்த வெள்ளைக்கார படத்தில் வந்து நம்ம ரோபோ சங்கர் ஒரு விஷயம் பண்ணுவார் பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு திருப்பி ஆரம்பிப்பார் இல்லைங்களா. அது மாதிரி எங்கள் டைரக்டர் சார்கிட்ட வந்து ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராக இருந்தாலும் இப்போ இந்த காம்பினேஷனில் இந்த சீக்வன்ஸை நடிக்கிறாங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டையும் கூப்பிட்டுட்டு வந்து கதை சொல்வார். கதையை ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பார், பிறகு அந்த சீன் சொல்லுவார், அந்த ஷார்ட் சொல்லுவார், அப்படி சொல்லுவார். இதில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வச்சாருன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பார். ஆமாம், உண்மையிலேன்னு சீரியஸாக சொல்கிறேன் பிரதர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அது வர்றப்பில் ஹீரோ சார் இப்படி வராரு, வந்தோன்னா இப்போ இனியா மேடம் இப்படி வராங்க, இப்போ பார்த்தோன்னா சென்ட்ரா இப்படி வரா, நரேன் வந்து இப்படி பார்க்குறாருன்னு சொன்னால் யாராவது டிஸ்டர்ப் கேமராமேன் சார் கூப்பிடுவார். அவருக்கு இவருக்கு பயங்கர ஒரு லவ் இருக்குது. கேமராமேன் சார் என்ன லென்ஸ் சார் போனோம், எப்படி சார் ஷார்ட், எப்படி சார் ட்ராலி அப்படின்னு சார் இந்த வரேன் சார் சொல்லிட்டு வர பொண்ணுங்க சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் தான் இருப்பார், சொல்லிட்டு வந்துடுவார், திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பார். பார்த்தீங்கன்னா சார் ஹீரோ சார் வர்றாரு சார், இனியா மேடம் வர்றாங்க சார், நரேன் சார் வந்து பார்க்குறாரு சார், திருப்பி உண்மையிலேன்னு இல்லை இப்போ கூட அந்த செய்யார் மேட்ரு இப்போ தான் கண்டினியூ பண்ணார், அப்போ இப்போ கண்டினியூ பண்ணாரு பார்த்தீங்களா. ஆமாம், இதே மாதிரி தான் இப்போ இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம மேனேஜர், நம்ம கோ ப்ரொடியூசர் சாரோடைய ஃப்ரெண்டு கோட்டின்னு ஒருத்தர், அவருக்கு வந்து பட்ஜெட்லாம் சில விஷயங்கள் இருக்கும். அவர் வந்து டைரக்டர் சார் துறை சார் வாங்க சார், என்ன சார் பட்ஜெட், இதெல்லாம் என்ன சார் டிக் பண்ணுமா, ஓகே பண்ணுவோம், வேணாம்னு சொல்லிட்டு இந்த வரணும் சார் சொல்லிட்டு அங்கே போய் விடுவார். திருப்பி வந்து டிக் பண்ணிட்டு இது வேணாம் இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு சார் ஓகே நீங்கள் போங்க நான் சீன் பார்த்துக்கணும், திருப்பி ஃபஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பார். இப்போ ஹீரோ சார் வராரா, ஹீரோ சார் வரமா, இந்தியா மேடம் வர்றாங்க அப்படி சொல்லிட்டு திருப்பி ஃபஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பார். அதாவது எப்படின்னா புரிய வைப்பார் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும், அந்த பர்ஃபெக்ஷன் வந்து புரிய வைப்பார், அப்படியே இது பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ இன்னொரு விஷயம், கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது எல்லாம் எழுந்துட்டு இருக்கும்போது வந்து டைலாக்லாம் சொல்லி சீக்கிரம் போயிட்டு போலாம் சொல்லி கேமரா பார்த்துட்டு உட்காண்டாரு. நம்மளால ஒருத்தர் அந்த ஊருக்காரர் ஒருத்தர் வந்து லைட்டாக போட்டுட்டு அந்த போட்டு முன்னாடி போட்டுட்டு முன்னாடி பண்ணி நிற்கிறாரு. இவர் நேரம் வந்தாரு, நீ கொடுத்துருக்கியா, நீ எதுக்கு இங்கே வந்த, நீ எதுக்கு வெளில வந்த, இங்கே வந்த வெளில போன அழிச்சிட்டாரு. சண்டை ஒரு தைரியம் அந்த ஊருக்காரன். ஏன்னா ஒரு நம்மளாம் இந்த ஊர்ல இருந்து அங்கே போயிருக்கோம், அது ஒரு பயம் இருக்குல்ல, யார் ரவுடி என்ன அடிச்சிடும் அந்த ஒரு விஷயம். இவர்களும் அந்த பயமே கிடையாது. நேராக போயிடு, உன்னை அடிச்சிருவேன், உன்னை கொண்டுருவேன், போயிரு, ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, நீ போன்னு சொல்லிட்டு அந்த தில்லா பேசுற ஒரு மனுஷன். மித்த நான்லாம் பயந்துருவேன், ஐயோ வேணாம் சார், எனக்கு கொஞ்சம் மெதுவாக போனேன், கொஞ்சம் பின்னாடி போனேன், ஷார்ட் எடுக்கணும்னு சொல்லுவோம். இவர் தில்லாவே பேசுகிற ஒரு மனுஷன். ஃபாரஸ்ட் பேக்டாப் எடுத்து அந்த அது லொக்கேஷனே இது வரைக்கும் யாரும் காண்பிக்கப்படாத ஒரு லொக்கேஷன். நம்ம படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் டிசைன்லாம் ஏதோ டெய்லர் ஏதோ பார்த்துட்டு நிறைய ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்ன சார் இந்த லொக்கேஷன் எங்கே சார் இருக்குது, லொக்கேஷன் என்ன சொல்லலை, ஏன்னா இருங்க என் படம் முதல்ல வந்துட்டேன், அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வரையும் கேட்டிருக்காங்க அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்றது, நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஷேர் பண்ணிவிடுவேன். என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது, இதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த சீரன் திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். நீங்கள் தயவுசெய்து இதை வந்து ஒரு ஜாதி படமாக தயவுசெய்து பார்த்துடாதீங்க. அதை தாண்டி நம்ம நேட்டிவ் கருப்பன் அவருடைய பேக்ட்ராப்பில் ஒரு விஷயங்கள் இருக்குது. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு நேட்டிவிட்டி இருந்து இது வரைக்கும் யாருமே காண்பிக்கல. காந்தாராவில் எப்படி ஒரு நேட்டிவிட்டி இருந்ததோ அந்த நேட்டிவிட்டி நம்ம கருப்பனோட பேக்ட்ராப்பில் ஒரு விஷயம் இருக்குது. லாஸ்ட் ½ அன் ஹவர் உங்களுக்கு ஒரு மெஸ்மரிசம் பண்ணோம், ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும். தயவுசெய்து இது ஒரு ஜாதி படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதி மக்களும் இந்த படத்தை பார்க்கணும். இந்த படம் வந்து எங்கள் ப்ரொடியூசர் வந்து பல போராட்டங்களுக்கு அப்புறம் சாதாரணமாக இந்த படம் வந்து நாங்கள் பண்ணலை. அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ வலிகள், அவ்வளோ பெண்கள், அவ்வளோ பாலிட்டிக்ஸ்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் எங்கள் ஹீரோ ப்ரொடியூசர் கார்த்தி சார் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் கொண்டாந்துக்கிறாரு. ஒரு படத்தை எடுத்து தியேட்டருக்கு கொண்டு வரது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து என் ப்ரொடியூசர் என் ஹீரோ ஜேம்ஸ் கார்த்தி சாருக்கு ஒரு நன்றியை சொல்லிடுறேன். ஏன்னா அவர் நினச்சா சரி, அவர் பிஸ்னஸ் மேன், அவர் சிங்கப்பூரில் போயிட்டு திருப்பி போயிடலாம். ஆனால் இந்த படம் எனக்காக என்னை டயர்ட் ஆகிறார். பல வருஷம் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக தான் அந்த இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ படத்தை ஸ்க்ரீனில் கொண்டாரு. இந்த நேரத்தில் அவருக்கு வந்து ரொம்ப பணிவான நன்றியை தெரிவிச்சார். Taste the Daily.
Hola! Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays. Pan America shirts, trousers, jeans, t-shirts and blazers. நிறைய collections கம்மி priceல.